OnePlus மொபைலோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்து டச் பண்ணாத டைமில் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அடிக்கடி ஆஃப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் உங்களோட OnePlus மொபைலில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். OnePlus மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் செட்டிங்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்க்ரீன் ஆஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ரொம்பவே கம்மியான செகண்ட்ஸில் வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டச் பண்ணாத டைமில் உங்களோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடிக்கடி ஆஃப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். அதனால் கொஞ்சம் இதில் டைம் வந்து அதிகமாக நீங்கள் வந்து செட் பண்ணிடுங்க. உங்களோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து டைம் வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 15 செகண்ட், 30 செகண்ட், 1 நிமிட், 2 நிமிட், 5 நிமிட், 10 நிமிட், 30 நிமிட்ஸ் வரைக்கும் வந்து இருக்கும். இப்போது ஒவ்வொரு OnePlus மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட வந்து இருக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டைமை கொஞ்சம் அதிகமாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டச் பண்ணாத டைமில் அடிக்கடி ஆஃப் ஆகக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.